நல்லவைகளை மட்டும் எழுதுங்கள். பயில்வான் மாதிரி அவருக்கு இட்லிக்கு வழி இல்ல, தோசைக்கு வழி இல்ல, அது மாதிரிலாம் எழுதாதீங்க தயவுசெய்து. அதுக்கு கூப்பிட்டு பயில்வான்ட்டே சொல்லிட்டோம். ஏன் அந்த மாதிரிலாம் எழுதுறீங்க? அப்படியே இருக்கும் வீட்டில் வந்து பார்த்துக்கயா அப்படின்னு சொல்ற மாதிரி. இல்லாத பொல்லாதெல்லாம் அவர் எழுதுறாரு. இந்த ஸ்டேஜில் சொல்ல வேண்டிய கடமை. என்ன ப்ரெஸ் இருக்கிறீங்க எல்லாம் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி எழுதுறதுக்கு அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ஆள் வளர்ந்த ஆளுகளை நம்ம திட்டணுமா? அவங்க கஷ்டப்படுறாங்க. குழந்தைகள்லாம் ஒன்றா இருக்காங்க. வீட்டில் வேணா எங்கள் வீட்டில் ஒரு வாரம் வந்து இருந்து பாருன்னு சொன்னேன். ஈவன் இது துபாயில் செட்டில் ஆகிட்டான். இவன் கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அங்கே தான் இருக்கான். அவங்க ஒய்ஃப் தான் அண்ணனுக்கு சமைச்சு போகிறான். இதெல்லாம் இல்லாமல் அவர் அனாதையாக இருக்காரு. அப்படி என்னத்தையோ கிரியேட் பண்ணி இளையராஜா எதுக்கு இறக்குறீங்க? 50 வருஷம் ஒருத்தர் ஆள் நிலையா நின்றுருக்காரு. அப்படிப்பட்ட ஆளை இறக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. பயில்வான் எழுதுனது கரெக்டா? இது பயில்வானுக்காக சொல்ற வார்த்தை தான். பயில்வான் அவர்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா யார்கிட்டயோ வாழ்க்கையை படிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு. அது சரியல்ல. எங்களை நேசிச்சு கொண்டு போங்க. ஏன்னா 50 வருஷம் வாழ்ந்திருக்கோம். வயசு 78க்கு மேலே ஆகுது. அண்ணனுக்கு 82 வயசுக்கு மேலே ஆகுது. ஆகவே எங்களை காப்பாற்றுறதுக்கான வெளியே பண்ணுங்க. நாங்கள் இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா. இத்தனை வருஷமா 70லேருந்து வாசிச்சுட்டு இருக்கோம். மியூசிஷியனாக இருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். ஆகையில எங்களை பற்றி குறை சொல்ல வேண்டாம். எங்களை எழுதுங்கன்னு கூட வேண்டாம். ஆனால் இல்லாத எழுதி அவர்கள் வந்து கேவலப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. பயில்வான்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் சாரின்னு சொன்னார். அதையும் சொல்லிடுறேன். ஐயோ தெரியாமல் யாரோ சொன்னதை நான் போட்டேங்க, தயவுசெய்து மன்னிச்சிருக்கேன்டாரு. இல்லைங்க இது ரொம்ப மட்டமான விஷயங்க. ஏன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக நான் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறேன். அவர் இளையராஜா கஷ்டப்படுறாரு, யார்கிட்ட அவர் தனிமையை நாடிக்கிட்டு இருக்காரு. நான் போனாலே பேசாமல் எழுதிட்டு இருப்பார். அவ்வளோதான் அவர் வேலையை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவராக இருக்க விடுங்கள். கங்கை மரன் என்ன மாதிரி ஆட்கள் இப்படியே விடுங்க. இதை தவிர வேறு வழி இல்லை. அன்றைக்கி வேட்டியில் போய் நான் என்னென்னமோ பண்ணிட்டு வந்தேன் போய். அது மாதிரி அவரவர்களாக இருந்தால் அவர்களாக வளருவதற்கு அடையாளம் இருக்கும். இப்போ கிளாடி என்ன மனசில் வச்சிருக்காரோ அதை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறார். சதா அவர்கள் மனசில் என்ன நினைச்சிருக்காரோ அதை நோக்கி தான் எழுந்து கொண்டிருக்கிறார். ரவிகாந்த் என்ன நினைச்சிருக்காரோ அது மேலே தான் வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் சரி, எல்லாரும் சரி. அவர்கள் இடத்தில் உயர்ந்து போகிறார்கள். எண்ணம் எது அதிகமாக இருக்கிறதோ அதுதான் உச்சத்தில் வர முடியும். இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா என் கனவோ நினைவோ இசையே இசை இருந்தால் மரணமேது என்று பாடின மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த மியூசிக் லைனை தவிர வேற எங்கேயாவது போயிருக்கோமா? எங்களுக்கு இருக்கிற பணத்துக்கும் எங்களுக்கு இருக்கிற வசதிக்கும் பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்டு அதை விற்று நல்ல லாபம் சம்பாரிச்சு ஒரு பெரிய பில்டர்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் எண்ணம் வரல. இசை கனவும் நினைவும் இசைங்கிற மாதிரி இசையிலே இருக்கிறோம். ஆகையால் எங்கள் மேல் தவறுகளை பயில்வானவர்கள் எழுத வேண்டாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ப்ரெஸ் நீங்களாம் நமக்கெல்லாம் நல்ல தோஸ்துங்க. நீங்களாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் நினைச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆகவே உயர்ந்தவர்களை அப்படியே காப்பாற்றும். எப்படி இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும், நமக்கு வழி நடத்திய தெய்வங்களை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னோட பெரிய விஷயம்.